வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மகாபாரதம் கதையை பற்றி தான் நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச டெய்லி கொஞ்சம் வீடியோஸாக எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மகாபாரதம் பாரதத்தில் ஒரு மாபெரும் இரு இதிகாசங்களில் ஒன்றானது மகாபாரதம்னு சொல்கிறாங்க. இது வரலாற்றிலே ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு திகழுதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. இந்த மகாபாரதத்தோட கதையை நம்மளால் படிக்க முடியலனாலும் காதால் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். கதைக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கதை 5000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள வச்சு எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது நம்ம நியாயப்படுத்த முடியாது. இப்போ இருக்க 21ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த கதையில் இருக்க எல்லாமே மனிதர்கள், மிருகங்கள், யட்சகர்கள், கிண்ணறர்கள், பூதகணங்கள், தேவர்கள், தேவிகள் எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு நம்புகிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையோடு இந்த கதையில் வர எல்லா பாத்திரத்தையும் நீங்கள் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த கதையை புரிஞ்சிக்க முடியும். அதனால் இதில் வர எல்லா கதாபாத்திரத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டா தான் இந்த கதையை நான் சொல்ல உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கதையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னராக இருந்தவர். அவர் கல்வி அறிவிலையும் சடங்கு சம்பிரதாயத்தில் எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்காரு. அவர் தான் பிரகஸ்பதி. அவரோட புகழ் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஃபுல்லாக பரவி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தேவர்களே தலைவனான இந்திரன் ஒரு பூஜையை ரெடி பண்ணுறாரு. அந்த பூஜைக்கு பிரகஸ்பதியை தான் தலைவராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணுறார். அப்போ துவாபார யுகத்தில் நடக்கிற மக்களோட வாழ்க்கையில் எல்லா சடங்குகளை முக்கியத்துவமாக பெற்றிருந்திருக்கு. எல்லாமே அந்த காலத்தில் எல்லா சடங்கும் இருந்திருக்கு. அந்த சடங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதில் எல்லா பொருட்களை வச்சு வழிமுறைப்படுத்துறது, அவங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா மக்களுக்கு சொல்லி தராங்க. அந்த சடங்கு சம்பிரதாயம் இன்னமும் தென்பகுதியில் நிறைய நடத்திட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி கேரளத்துலேயும் நிறைய அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரகஸ்பதிக்கு இப்போ திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறார். அவர் திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவரோட மனைவியோட பெயர் பார்த்திங்கன்னா தாரான்னு சொல்கிறாங்க. பிரகஸ்பதியோட பெயருக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா வேழன் கோளின் பிரதிநிதியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகஸ்பதி என்ற பேருக்கு வேழன் கோளோட பிரதிநிதி. தாரா அவங்களோட மனைவி. தாராவோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா நட்சத்திரம்னு சொல்லிட்டு பொருள் சொல்கிறாங்க. பழங்காலத்தில் எல்லா சடங்குகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான இடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா சடங்குகளையும் ஆணும் பெண்ணும் ஒன்றா இருந்தால் தான் ஒரு சடங்கு பண்ண முடியும். உடல் ரீதியாகவும் சரி, வெளி சூழ்நிலையில் எல்லா விஷயத்துலையுமே ஆணும் பெண்ணும் ஒரு சமுதாயத்தில் ஒன்றா இருந்து ஒரு சடங்கு நடத்தினா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உறுதியும் செஞ்சுருக்காங்க. இது ஒரு துணைவி இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதமும் யாருக்கிலையும் வாங்கக்கூடாது அப்படின்றது ஆதி காலத்துலேருந்தே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. மனைவி இல்லாமல் சொர்க்கத்துக்கு கூட போக முடியாதான் அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா சடங்குகளுமே பெண்ணை தவிர்த்துட்டு நடத்த முடியவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லா வகையிலையும் வழி நடத்திட்டு இருக்காங்க. ஓரளவு இப்போ பெண்கள் எல்லாமே சட்டப்படி சமமாக ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற ஒரு இது கான்செப்ட் வந்துட்டு தான் இருக்குது இப்போ இருக்க சூழ்நிலையில். பிரகஸ்பதி காலகட்டத்தில் அவருக்கு ஆணினோட வாழ்க்கையில் பெண் தவிர்க்க முடியாத இடம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அவர் வந்து பெண்ணை பயன்படுத்தி கொள்வதோ தவறு இழைப்பதோ ஒதுக்குவதோ நடக்க முடியாதவாறு சமூக சூழல் என்று அழைக்கப்படும் தர்மம் உறுதி செய்திருந்தது. உடல் வலிமையால் ஆணை விட நெருங்க முடியாத இடத்துல வந்து பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணுக்கு அருகில் பெண் இருந்தால் ஆன்மீக பரிமாணம் சாத்தியமானது. இதனால தான் வந்து பெண்ணை வந்து ஆண் மதிக்கும் சூழல் வந்து எப்போவுமே வந்து நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கதையில் நிலாவும் நட்சத்திரத்தையும் வச்சு பார்க்கலாம். தேவர்கள் வந்து ஆஸ்தானத்தில் வந்து ஒரு சம்பிரதாயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து பிரகஸ்பதியை தான் வந்து தலைவராக போட்டிருக்காங்க. பிரகஸ்பதியை வந்து முன்னிலையில் வச்சு தான் வந்து இந்திரன் வந்து ஒரு விழாவை வந்து ஒரு நடத்தணும் அப்படின்னு பண்ணுறார். அந்த டைமில் வந்து அவர் வந்து பிரகஸ்பதி வந்து எல்லா ஒரு விஷயத்திலும் தன்னோட மனைவியோட கூட இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து அவரோட துணைவியான தாரா, அவரோட மனைவி, அவங்களோட மனைவியை வந்து அவர் வந்து 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்தணும் செய்யணும்னு சொல்கிறார். அந்த டைமில் வந்து பிரகஸ்பதி வந்து இயல்பிலே வந்து மலருக்கு மலர் தாவும் குணம் இருந்தது அவருக்கு. இதை வந்து கவனிச்சிட்டே இருக்காங்க தாரா. தாராவுக்கு வந்து ஒரு நாள் வந்து வானத்தில் இருக்க ஒரு முழு நிலவை பார்த்ததும் அது மேலே ஒரு காதல் வயப்படுறாங்க. காதல் வயப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காதல் வயப்பட்டதுனால தாரா வந்து பிரகஸ்பதி கீழே இருந்து சில நாட்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போயிட்டு பிரகஸ்பதி வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாரு. நம்மளை விட்டு நம்மளோட மனைவி பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் வந்து அவரை வந்து தலைமை தாங்கிறதுக்கு சொல்கிறாங்களே, ஒரு காரியத்தை எடுத்து நடத்துறதுக்கு தலைமையை தாங்கிறதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சமூகத்தில் வந்து அவரோட கௌரவம், அவரோட எல்லா மதிப்பும் வந்து இழந்துட்டா மாதிரி அவர் வந்து ரொம்ப வந்து மனசு உடைஞ்சி போகிறாரு. ஏன்னா வந்து எல்லா ஒரு விஷயத்துலேயும் அந்த காலத்தில் வந்து மனைவி துணையோடு தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னும் போது இவர் இந்த நிலைமைக்கு கடைசியாக தள்ளப்பட்டுட்டாருன்னு ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. அப்போ வந்து இந்திரன் கீழே வந்து பிரகஸ்பதி வந்து என்ன சொல்கிறாரு, இந்திர பகவானே, என்னோட மனைவி வந்து என்னை விட்டு இப்போ போயிட்டாங்க. நான் எப்படி இந்த காரியத்தை நான் எப்படி இந்த சடங்கெல்லாம் நான் எப்படி எடுத்து நடத்த முடியும்? நீங்கள் வந்து தயவுசெய்து என்னோட மனைவியை வந்து நீங்கள் தான் வந்து வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கீழே போயிட்டு கேட்டு பார்க்குறார். இந்திரன் என்ன சொல்கிறாரு, சரி நான் உனக்காக வந்து நான் வந்து தாரா கீழே போய் நான் போய் பேசி பார்க்குறேன், தாராவை போய் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் உன்னோட மனைவியை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து பிரகஸ்பதி கீழே சொல்லிவிட்டு இந்திரன் வந்து போகிறாங்க. போயிட்டு தாரா கிட்ட போய் கேட்குறாங்க, தாரா நீ ஏன் வந்து பிரகஸ்பதியை விட்டுட்டு வந்துட்ட? நீ வந்து திரும்பியும் வந்து பிரகஸ்பதி கூட வந்து சேரு. நீ வந்தால் தான் பிரகஸ்பதி வந்து எல்லா சடங்கையும் வந்து எடுத்து முன்னின்று நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தாரா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இந்திரன் கூட நான் வந்து பிரகஸ்பதி கூட வந்து நான் வாழ விருப்பம் இல்லை. நான் வந்து சந்திரன் கூட தான் இருக்கேன். நான் இப்போ வந்து தாரா சந்திரனாக இருக்கேன். நான் வந்து இப்போ வந்து தாய்மை அடைஞ்சிருக்கேன். இப்போ என்னால் வர முடியாது. நான் வந்து சந்திரன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்திரன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து சந்திரன் கூட இருந்தாலும் சரி, நீ வந்து முன்னின்று எல்லாமே நடத்தினா மட்டும்தான் இப்போ வந்து பிரகஸ்பதி வந்து அந்த சடங்கெல்லாம் வந்து எடுத்து செய்வார். தயவுசெய்து நீ கொஞ்சம் வந்துரு அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த டைமில் வந்து தாரா என்ன சொல்கிறாங்க, தாராவையும் வந்து வரத்துக்கு மறுக்கிறாங்க. சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. தாரா வந்து இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு இவங்க என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லவே தாராவும் மனசு மாதிரி சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் போகிறத பார்த்துட்டு அவங்களோட கருவில் வந்து குழந்த இருக்குது. அந்த கருவில் இருக்க குழந்த வந்து திடீர்னுட்டு தாரா கீழே வந்து கேட்குது, உண்மையிலேயே நான் வந்து யாருடைய குழந்த அப்படின்ட்டு கேட்குற ஒரு குரல் ஒன்று வருது. அந்த குழந்தையோட கருவறையில் இருக்க அந்த கேள்விக்கு வந்து தாரா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து கருவாக இருக்கும்போதே எப்படி இந்த குழந்தைக்கு வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு குரல் ஒன்று கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மக்கள் எல்லாம் வந்து அப்படியே தாராவையே பார்க்குறாங்க. தாரா வந்து அவங்களோட கணவர்கிட்ட வந்து போக வந்து மறுக்கிறாங்க. இருந்தாலும் இந்திரன் வந்து இவ்வளோ வந்து நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக சரி நம்ம மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுமே வந்து தாராவை பார்த்து
பிரகஸ்பதி கேட்குறாரு, நீ தாய்மை அடைஞ்சதற்கு காரணம் யார், உன்னோட கருவில் இருக்க குழந்தை யாரோட குழந்தைன்னு கேட்குறாரு. தாரா வந்து வாயே திறக்க மாட்டுறாங்க, அமைதியாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து சந்திரனோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தான் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கடுமையான கோபம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன் மனைவிக்கே வந்து அந்த குழந்தை வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்கு வந்து சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து பேரும் வந்து ஒரு நினைவாக ஒரு பேரும் ஒன்று வைக்கிறாங்க. புதன் கிரகத்தோட பேர் தான். அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருந்து பிறக்கும்போது அது வந்து வெளியே வரும்போது அந்த குழந்தை வந்து ஆணாகவும் வளராது, பெண்ணாகவும் வளராது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. நான் அப்போ அந்த குழந்தை வந்து என்ன நினைக்கும், நான் அப்போ வந்து ஒரு சன்னியாசியாக தான் போனோமா அப்படின்ற மாதிரி ஒரு திருமணம் கூட செய்து கொள்ள முடியாத அளவு ஒரு சாபத்தை வந்து கொடுத்துட்றாரு. அந்த குழந்தை வந்து கருவிலே வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாபத்தை வாங்கிட்டு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை வந்து கேட்குது, நான் வந்து ஒரு ஆணையும் திருமணம் பண்ணிக்க முடியாது, ஒரு பெண்ணையும் திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாய் கீழே போய் ஆதங்கமாக வந்து கேள்வி எழுப்புது. இதுதான் வந்து பிரகஸ்பதி வந்து தாரா தன்னோட மனைவிக்கே வந்து சாபம் விட்டுட்டார். அந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.